இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பன்முகத்தன்மையினை அறிவோம். இது பார்ட் 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து இருக்குது. ஸோ இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிறத வந்து பார்ட் 1 வீடியோவாக நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் 2ல் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டாபிக் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் வந்து நம்ம பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 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 டாப்பிக்கோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நான் மார்க் பண்ண பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகள் இருக்குது. இது எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th சிவிக்ஸ் புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்னா எக்ஸாம்ஸில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து எக்ஸாம்ஸில் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த 15 கேள்விகள் தவிர்த்து இந்த எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்கில் வேறு எதுவுமே கேட்க முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப்பிக்கில் போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய இனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், இதுதான் இந்திய இனங்கள். எப்படி உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம்ல, இந்திய இனங்கள் அல்லாதவை எவை, கீழ்கண்டவற்றுள் இந்திய இனங்கள் அல்லாதவை எவைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இனம் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த 4 இனங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், இந்தியர்கள், ஆல்பைன்கள். அடுத்த கேள்வி, அதிக மழை பொழியும் பகுதி எது? அதிக மழை பொழியும் பகுதி எது? மேகாலயாவில் உள்ள மவுஸ் சின்ராம். அடுத்த கேள்வி, குறைவான மழை பொழியும் பகுதி எது? குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். குறைவான மழை பொழியும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளையும் எத்தனை பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க. முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிடர் மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், சீன திபெத்தியன் மொழி குடும்பம். இந்த 4 மொழி குடும்பங்கள் தான் இந்தியாவின் முக்கிய மொழி குடும்பங்கள். இவற்றுள் இல்லாத இந்திய மொழி குடும்பங்கள் அல்லாதவை எவை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த 4 தவிர்த்து வேற ஏதாவது வந்தால் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடணும். இந்தியாவின் முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்திய மொழி குடும்பம். அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி பாருங்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளில் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி, செகண்ட் பார்த்தீங்கன்னா வங்காளம், 3 வந்து தெலுங்கு, 4 மராட்டி, 5 தமிழ். இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க. ஹிந்தி வந்து 41.03% மக்கள் பேசுகிறாங்க, வங்காளம் 8.10% மக்கள், தெலுங்கு 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி, செகண்ட் வங்காளம், தேர்டு தெலுங்கு, 4 மராட்டி, 5 தமிழ். அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எத்தனாவது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையின்படி, 8th ஷெட்யூல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2004. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து தமிழ். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2004. அதுக்கப்புறம் 2005 சமஸ்கிருதத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடாவையும் தெலுங்கையும் வந்து 2008 வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 மலையாளம், 2014 ஒடியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா. 2004ஆம் ஆண்டு தமிழ், 2005 சமஸ்கிருதம், கன்னடா தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அடுத்து பாருங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எங்கு கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டில் 60% வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டவை. பெரும்பாலானவை தமிழ் மொழியில் எழுதப்பட்டவை. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகின்றது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகின்றது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது?
டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் யார்? வி.ஏ. ஸ்மித். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய டிஎன்பிஎஸ்சியில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்ட வரலாற்றாசிரியர் யார்? வி.ஏ. ஸ்மித். அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய மதங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். இந்து மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், கிறிஸ்தவ மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். இதை எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கலாம், வேற ஏதாவது மதம் கொடுத்து. ஸோ இந்த மதங்கள் கொடுத்துருந்தா அது கரெக்டான ஆன்சர். வேற மதங்கள் கொடுத்தா ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுங்க. ஸோ இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். அடுத்த பாருங்க, இந்திய நாட்டுப்புற நடனங்கள். இந்திய நாட்டுப்புற நடனங்களில் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடனங்கள்னு பாருங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு பொறுத்துக்களை வந்து நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா பாருங்க, கேரளான்னு பார்த்தீங்கன்னா தெய்யமும் மோகினி ஆட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப்ல பங்க்ரா. ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தும்கல். ஜம்மு காஷ்மீரோட முக்கிய நடனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்ஹல். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கார்பா தாண்டியா நடனங்கள் தான் வந்து குஜராத்தில் ரொம்ப முக்கியமானது. அடுத்த ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கல்பேலியா. ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா வந்து முக்கியமான டான்ஸு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்பேலியா கூமர் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் இருக்கு. கல்பேலியா கூமர். இங்கே கூமர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்பேலியா கூமர். அடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ராசலீலா சோலியா. உத்தரப்பிரதேசம் நடனம், முக்கியமான நடனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாசலீலா சோலியா. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெய்யமும் மோகினி ஆட்டம். ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தும்ஹல். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கார்பா தாண்டியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலாவும் சோலியாவும். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிஹு. இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் முக்கியமான கேள்வி. நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, நான் கேட்ட கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், கான்ஃபூசிய மதம். நம்ம இந்தியாவில் இல்லாத மதம் வந்து கான்ஃபூசியஸ் மதம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, 22. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? தெய்யம், மோகினியாட்டம், ஓணம், கேரளா. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை பல இன காட்சியகம் என்று அழைத்தார். இதுதான் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.